நமஸ்காரம். இந்த வருஷம் சண்முகானந்தாவில் வச்சுருக்கிற கொலுவை பற்றி 1-2 வார்த்தைகள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா பிள்ளையார்தல்லேருந்து ஆரம்பித்து அவரோட 2 சகோதரர்கள் முருகன் ஐயப்பன் இருக்கா. அப்புறம் தேவியோட ஒவ்வொரு வடிவங்கள், நவராத்திரினாலே நம்ம தேவி வழிபாடு தான். அப்போது விதவிதமான பொம்மைகள் அலங்காரத்தோட ஒவ்வொரு தேவியோட வழிபாடையும் எப்படி பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நிறைய தேவிகள் வச்சுருக்கோம். அப்புறம் நடராஜரை பற்றி நம்ம என்னவோ இடதுபதம் தூக்கி ஆடும்னு தான் கேட்டிருக்கோம். ஆனால் அவருக்கு இவ்வளவு ரூபங்கள் இருக்குங்கிறது இந்த பொம்மைகளை பார்த்தப்பறம் தான் நாங்களே புரிஞ்சுட்டோம். அப்புறம் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பார்க்கடல்லேருந்து எப்படி அமிர்த கலசம் மேலே மத்ஸ்ய அவதாரத்துலேருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் அந்த 10 அவதாரங்கள் வந்தது, அதுக்கு அதை புரியும்படியுமான பொம்மைகள். அப்புறம் நம்ம கிருஷ்ண அவதாரம், கிருஷ்ணர் எப்படி பிறந்தார், அப்புறம் வசுதேவர் எப்படி அவர் அந்த யமுனா நதி தீரத்தை கடந்து கொண்டு எப்படி யசோதை கிட்ட சேர்த்தார், அது அவரோட லீலைகள், அந்த பொம்மைகள். பாண்டுரங்க விட்டலன், அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர், சுபத்ரை அண்ட் பலராமர் அவர் அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீனாட்சி கல்யாணம், அப்புறம் ஒரு வள்ளி கல்யாணம், அப்புறம் ஒரு கோவில்களில் சுவாமி புறப்பாடு வந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு. சுவாமி புறப்பாடுனா நம்ம என்னவோ வெறும்னா பல்லக்கில் தூக்கின்னு வரதாக தான் நினச்சிட்டுருக்கோம். நீங்கள் சவுத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நாளும் 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த 10 நாள் திருவிழாவில் எப்படின்னாக்க நிறைய வாகனங்கள் இருக்கும். குதிரை வாகனம், யானை வாகனம், யாழி வாகனம், மயில் வாகனம், அன்ன வாகனம் அப்படின்னு நிறைய இருக்கும். ஸோ அந்த வாகனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் கிராமிய கலாச்சாரம், ஒரு கிராமத்தில் வீடு எப்படி இருக்கும், அங்கே எப்படி அவள்லாம் திருவிழாவெல்லாம் கொண்டாடுறா, அந்த பொய்க்கால் குதிரையை வச்சு ஆடுறது, இப்படி பலவிதமான பொம்மைகள். அதுக்கப்புறம் தெய்வங்கள்லேருந்து அப்புறம் மனுஷ ரூபத்துக்கு வந்தேன்னாக்கா இப்போ இந்த செட்டியார் பொம்மைலாம் இருக்குது. இவர் எப்படி இதெல்லாம் கடை வச்சு விற்கிறது. இப்போது நான் எங்கர் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஈவன் ஒரு கிரிக்கெட் செட்டை கூட இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் திருப்பியும் சுவாமிகிட்ட போனோம்னு சொன்னாக்கா 2 தேர் வச்சுருக்கோம். 2 தேர் எதுக்குன்னு கேட்டேன்னாக்கா, ஒன்று திருவாரூர் தேர், அது சிவன் கோவில். இன்னொன்று விஷ்ணு கோவில். விஷ்ணு கோவில்னாக்க திருவல்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஆண்டாள் தேர். ஸோ இது மாதிரி தேர் பொம்மைகள், இப்படி பலவிதமான பொம்மைகளை வச்சு நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரும்படியான வகையில் அமைச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் இந்த கொலுவை கண்டு ரசித்து என்ஜாய் பண்ணி தேவியோட அருளை பெறுமாறு நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.